नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशामेष गानार्को धुनोदितः. This is Grantaraj Srimad Bhagavatam, 5th canto, 5th chapter, text number 4. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 5 பதம் 4. Nunam pramatta kurute vikarnama yad indriya pritaya apranoti na sadhu manye yata atmanoyam asannapi kleshada asadeha. You can read the translation and the purport. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். புலன் நுகர்ச்சியே வாழ்க்கை லட்சியம் என்று ஒருவன் கருதும் பொழுது அவன் நிச்சயம் மானுட வாழ்வில் வெறியுடையவனாகி பல்வேறு பாவச் செயல்களில் ஈடுபடுகிறான். முன்வினை பயனால் அழியக்கூடியதாக இருப்பினும் தான் பெற்றிருக்கும் உடலே தனது துன்பத்திற்கு காரணம் என்பதை அவன் அறிவதில்லை. உண்மையில் ஓர் உயிர் பரு உடலினை ஏற்கக்கூடாது. ஆயினும் புலனுணர்ச்சிக்காக அவனுக்கு பரு உடல் அளிக்கப்படுகிறது. ஆகையினால் பிறவிகள் தோறும் உடல்களை மாறி மாறி தரவல்ல புலனுணர்ச்சி செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது ஒரு புத்திமானுக்கு பொருந்தாது என்று நான் கருதுகிறேன். பொருளுரை: புலனுணர்ச்சிக்காக பிச்சை எடுத்தும் கடன் வாங்கியும் திருடியும் வாழ்வது இப்பாடலில் கண்டிக்கப்படுகிறது. ஏனெனில் இவ்வுணர்வு ஒருவனை இருண்ட நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடியதாகும். தகாத பாலுறவு, மாமிசம் உண்பது, மது அருந்துவது, சூதாடுவது என்பவை 4 பாவச் செயல்களாகும். துன்பம் நிறைந்த மற்றொரு உடலினை பெறுவதற்கு இவையே வழிகளாகும். வேதங்களில் அசங்கோஹி அயம் பூருஷ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பௌதிக உலகோடு உண்மையில் உயிர்கள் தொடர்புடையன அல்ல. ஆயினும் புலன்களை அனுபவித்து மகிழ வேண்டும் என்னும் ஒருவனது மனப்பான்மையினால் அவன் பௌதிக நிலையில் வைக்கப்படுகிறான். பக்தர்களோடு தொடர்பு கொள்வதன் மூலம் ஒருவன் தன் வாழ்க்கையினை சரி செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் அவன் பரு உடலில் சிக்கிக் கொள்ள கூடாது. Om Jnanatimirandhasya Jnananjanashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurve Namah. Mukam Karoti Vachalam Pangam Langhayate Girim Yat Kripatamaham Vande Shri Gurum Dinataranam. Vancha Kalpatarubhyascha Kripasindhubhya Evasha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhar Shivasadi Gaur Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Here we have this, one of the major verses. Almost every verse in this chapter is a major verse. ரொம்ப முக்கியமான ஸ்லோகத்துல இருக்கோம். நம்ம இந்த அத்தியாயத்திற்குரிய ஒவ்வொரு ஸ்லோகமே ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். This is, the whole section here is comparable to chapter 2 of the first canto in that it's dealing with the most fundamental principles of spiritual life. இந்த முழு அத்தியாயம் பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் காண்டத்துல 2வது அத்தியாயம் அது பக்தியினுடைய அடிப்படை கொள்கைகளை விவாதிப்பதாக இருக்கிறது. Everyone who is a follower of Sanatana Dharma agrees on the principles mentioned in tonight's verse. சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை கண்டிப்பாக அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். We've heard in the beginning shlokas of this chapter that we may be talking about impersonalists or we may be talking about devotees, but all of them agree that sense gratification is not the goal of human life. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கு முந்தைய ஸ்லோகங்கள்ல புலனுணர்ச்சி மட்டும் வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல. அவர் அருவாதியாக இருந்தாலும் சரி அல்லது உருவவாதியாக இருந்தாலும் சரி பக்தர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் புலனுணர்ச்சி மட்டும் வாழ்க்கையை நோக்கம் அல்ல.
That's exactly what Sridhar Swami says first thing in his commentary on this verse. ஸ்ரீதர் சுவாமி இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல அததான் முதலில் சொல்கிறார். Kaman narhati iti yaduktam tad upapariyati nunamiti. This verse, today's verse, is meant to establish what was previously stated, that one shouldn't be absorbed in material desires. ஸ்ரீதர் சுவாமி சொன்னார், ஒருவர் கண்டிப்பாக பௌதிகமான ஆசைகளில் தங்களுடைய மனதை ஆழ்த்தக்கூடாது. Why not? எஸ் பிரபுஜி. Why not? ஏன் பண்ணக்கூடாது அப்படி? Yad yada indriya pritaye apranoti vyapriyate tada pramattasan vikarma papam nunam kurute. When it's because when one engages in sense gratification, it drives one mad, and one certainly commits sinful acts. ஒருவன் புலனுணர்ச்சியில் தன்னுடைய மனதை ஆழும் பொழுது அவன் பைத்தியக்காரன் ஆகி அவனுடைய புலன்கள் அவனை பல நோக்கு செயல்கள் ஈடுபடுத்துகிறது. Yato vikarmanaha prachinadayam kleshado deho jataha. It's a result of such sinful reactions that this troublesome body has come about in the first place. அந்த பாவ செயல்களின் காரணத்தினால்தான் நமக்கு முதல்ல இந்த உடல் வர்றதுக்கு அதுதான் காரணம். Kleshada means something that gives trouble. கிளேஷத என்றால் துன்பம் கொடுக்கக்கூடியது. Asyaiva punaha karanam sadhuna manye. Therefore, he says, I don't think it's very good that a person engages again in what is causing this whole process. அதனால நான் சொல்றேன், இது கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஏனென்றால் ஒருவருக்கு துன்பத்தை தரக்கூடிய இந்த விஷயம் ஏன் ஒருவன் செய்ய வேண்டும்? In other words, one shouldn't be absorbed in material desires, because when one engages in sense gratification, one goes mad and commits sinful acts for sure. Vikarma, papam. இன்னொரு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவனுடைய மனது பௌதிக ஆசைகளின் மேல் ஆழ்ந்ததென்றால் அவன் அதன் காரணமாக புலனுணர்ச்சியில் ஈடுபட்டு அதன் மூலமாக பைத்தியக்காரனாகி அதன் மூலமாக பல்வேறு பாவ செயல்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக அவன் துன்பம் தரக்கூடிய உடலை பெறுகிறான். Nunam means definitely, for sure. நூனம் என்றால் கண்டிப்பாக. And here the point is being made that when we engage in any sense gratification, it drives us crazy. And when we're nuts, then we have to commit sinful activity. எந்த வகையான புலனுணர்ச்சியில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக அது நம்மளை பைத்தியக்காரத்தனமாக்கும். கண்டிப்பாக நம்மளை அது பாவ செயலில் ஈடுபட வைக்கும். How do you say he's gone nuts in Tamil? நட்டு கலந்து போச்சு. There must be some colloquial way of saying this. So this is Sridhar Swami's point. இதுதான் ஸ்ரீதர் சுவாமியோட முக்கியமான கருத்து. மர கலந்து போச்சுமா. And Rishabhadev's point is that we should notice that it's a result of this very process that we've been blessed with this present material body in the first place. And it should not escape our attention that this material body is full of miseries. So, இந்த பௌதிக உடல் முழுமையாக துன்பம் நிறைந்தது. ஆனால் நம்ம இந்த புலனுணர்ச்சி பாதையில போய் தான் நமக்கு முதல்ல இந்த உடம்பே கிடைச்சிருக்கு. இந்த உடல் நமக்கு ஏன் கிடைச்சதுன்னா இந்த புலனுணர்ச்சி பாதையில போய் அதனால பாவங்கள் செய்தனாலதான் இந்த உடல் கிடைச்சிருக்கு. இந்த உடல் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. So he says, tasyaiva punaha karanam sadhanamanye. It's not very wise to again indulge in the same cause. அதனால மீண்டும் இன்னொரு துன்பத்தை தரக்கூடிய உடலை ஏற்பதற்காக ஒருவர் ஈடுபடக்கூடாது. அது புத்திசாலித்தனம் அல்ல. Jiva Goswami's commentary on this verse is only 2 sentences, but they're very powerful. ஜீவ கோஸ்வாமி ரெண்டே வாக்கியங்கள் தான் சொல்றாரு, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வியாக்கியானம். First thing he says, vikarma atra kamyam karma. When we talk about vikarma in this verse, what we are talking about is kamya karma. விகர்மா அப்படின்று ஜீவ கோஸ்வாமி இங்க சொல்றார், அது காமிய கர்மம் அல்லது நம்மளுடைய ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய கர்மம். Is it clear what kamya karma means? காமிய கர்மம்னா நம்மளுடைய அது உங்களுக்கு தெளிவா புரியுதா? காமிய கர்மம்னா என்னன்னு?
are two kinds of karma, strictly speaking, two kinds of So, pious activity. இரண்டு வகையான புண்ணிய கர்மங்கள் இருக்கிறது. One is karma that you have to perform. You do not have an option to not perform it, otherwise you will incur sin. ஒரு வகையான கர்மா கண்டிப்பாக நீங்கள் செய்தாக வேண்டும். நீங்கள் அதை செய்ய வேண்டால் கண்டிப்பாக அது பாவம். For example, if you don't rise early in the morning, and if you don't follow regulative principles such as those mentioned in Prabhupada's purport, and you don't perform your prescribed duty according to Varnashram, this is called niyatam karma, then you will suffer sinful reactions. So, அதிகாலையில் எழுந்திருப்பது, பிரபுபாதர் பொருள்களை சொல்லியிருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விதிகளை கடைபிடிப்பது மற்றும் what is the third one, Guruji? So, rising early in the morning, regulative principles. Yeah, I mean, this kind of thing in general. உங்களுக்கு விதிக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தின்படி உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாதது, இதை நீங்க செய்யாம இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பாவங்கள் வரும். சாதாரண தர்ம யா சதாச்சார. சாதாரண தர்மம் அல்லது ஒழுங்குமுறை விதிகள். So that's called niyatam karma, in particular in relation to your varnashram duty. So அது வந்து நியதம் கர்மா அல்லது சாதாரண தர்மம் சொல்லப்படுகிறது. அது வர்ணாசிரம தர்மத்துல உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். You have to do it. அது கண்டிப்பாக செய்தாக வேண்டும். But another kind of karma that you can do, this is like optional elective courses, you might say, kamya karma. So அல்லது இரண்டாவது வகையான கர்மா பார்க்கும்போது அது வந்து நீங்க வந்து செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. Just like when you go to college, some courses you have to take, otherwise you don't get your degree. Other courses you can take, but you don't have to take. So நீங்க கல்லூரிக்கு போனீங்கன்னா ஒரு சில பாடங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாக வேண்டும், அதை படித்தாக வேண்டும். ஆனால் ஒரு சில பாடங்கள் நீங்க எடுக்கலாம், எடுக்காமலும் விடலாம். So what's an example of kamya karma? So இந்த காமிய கர்மத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? Let's say I have bad health and I decide to worship the sun god because he affects good health. எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் தேக ஆரோக்கியத்திற்காக சூரிய தேவனை வழிபடலாம். That's kamya karma. You don't have to do it, but you can do it. No harm. அது வந்து காமிய கர்மம். அதை நீங்க செய்யலாம் அல்லது செய்யாம விடலாம். நீங்க வந்து செய்யலாம், தப்பில்லை. Or back to the varnashram system, sometimes brahmacharis want to get married. They don't have to, but they want to, so they get married. That's kamya karma. So வர்ணாசிரம தர்மத்துல பிரம்மச்சாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போவதற்காக அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனா அவங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா திருமணம் செய்து கொள்ளலாம். அது வந்து காமிய கர்மம் என்று அழைக்கப்படுகிறது. So here Jiva Goswami is so strict that he says vikarma is defined here as kamya karma, unnecessary work for sense gratification, even though it may be pious. ஆனால் இங்க ஜீவ கோஸ்வாமி அவர் நேரடியாக சொல்றார், நீங்க காமிய கர்மம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாவகரமானது. அவர் வந்து இதை நீங்க வந்து செய்யலாம் செய்யக்கூட சொல்ல, அது வந்து பாவம் அப்படின்னு சொல்றாரு. It's kind of like in Bhagavad Gita when Krishna says those who are worshipping demigods, yajanti avidhi purvakam. They're not properly following the rules. That's what he says. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றார், தேவர்களை வழிபடுபவர்கள் அவர்கள் புத்திசாலிகள் அல்ல, அவர்கள் வந்து தர்மத்தை மீறி, அதாவது வந்து அவிதி பூர்வகம் என்று பகவான் சொல்கிறார். Now, certainly in the Vedic literature, there are rules and regulations, vidhis, for worshipping demigods. It's there, it's mentioned. வேதங்கள்ல கண்டிப்பாக தேவர்களை வழிபடுவதற்கு விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. How can Krishna say it's avidhi purvakam? கிருஷ்ணர் எப்படி வந்து அவிதி பூர்வகம் என்று சொல்ல முடியும்? Because he's emphasizing this principle of full surrender to the Supreme Lord. ஏனென்றால் அவர் பகவானிடம் முழு சரணாகதி அடைய வேண்டும் என்ற கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக சொல்கிறார். Point is that a devotee should not be interested in any other option. குறிப்பாக பக்தர்கள் மற்ற விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தக்கூடாது என்பதற்காக. Sometimes mixed devotees or neophyte devotees, the main purpose of their life is Krishna, but they do have other pursuits also. சில நேரங்கள்ல ஆரம்ப நிலை பக்தர்கள் அல்லது தூய்மையற்ற கலப்படம் உள்ள பக்தர்கள்
அவர்களுடைய முக்கியமான நோக்கம் பகவான் கிருஷ்ணன் திருப்திப்படுத்துறதா. ஆனாலும் அவர்களுக்கு மற்ற பல ஆசைகளும் உள்ளன. But when we come to advanced devotees like the Gopi Janas of Vrindavan, we find that Krishna is not the main goal in their life. Krishna is the only goal in their life. நீங்கள் பக்தியில் முன்னேறிய பக்தர்கள் நீங்க பார்க்கும்பொழுது, குறிப்பாக கோபிஜன விருந்தாவனத்துக்குரிய கோபிஜனங்கள் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் முக்கியமான நோக்கம் அல்ல, கிருஷ்ணர் மட்டுமே நோக்கம். They have absolutely no other interest than Krishna. அவங்களுக்கு கிருஷ்ணரை விட்டு வேற எந்த விஷயத்துல அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. The real ironic thing is that even the gopis also worship Durga just like any Bengali worships Durga. கோபியர்களும் கூட துர்காவை வழிபடுகிறார்கள். எப்படி பெங்காலிகள் துர்கா வழிபடுறாங்களோ அது போல கோபியர்களும் வழிபடுறாங்க. But their purpose is exclusively for Krishna's pleasure, whereas the materialistic person is generally he's worshiping Durga for his own interests. கோபியர்கள் துர்கா வழிபடுவது குறிப்பாக பகவான் கிருஷ்ணனை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே. ஆனால் பெங்காலியில் மற்ற துர்கா வழிபாடு செய்வர்கள் அவருடைய சுயநலத்துக்காக வழிபடுகிறார்கள். Are like iron and gold. They're just poles apart. இரும்பு மற்றும் தங்கம் ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு வேற வேற துருவத்தை சேர்ந்தது. What is that? Atmendriya priti vancha थारे बोले कृष्णेंद्रिय आत्मेंद्रिय प्रीति वांछा थारे भोले काम कृष्णेंद्रिय प्रीति इच्छा थारे प्रेम नाम. Yes. So this is the difference. Because Krishna wants to make that difference very clear, therefore he says so strongly in Bhagavad Gita, a person who's worshipping demigods for some temporary mundane benefit, avidhipurvakam, is worshipping avidhipurvakam. ஒருவர் தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடியது அது வந்து காமம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணனுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடியது பிரேமம் என்று அழைக்கப்படுகிறது. சோ இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காகத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவ வழிபாட்டை அவர் அவிதி பூர்வகம் என்று அழைக்கிறார். Similarly, here Jiva Goswami says, Atra vikarma kamyam karma. This sinful activity, he considers kamya karma as sinful activity. So அதனாலதான் அவர் பாவ கர்மாவை காமிய கர்மம் என்று அழைக்கிறார். Why is that? We'll get to that in a moment. ஏன் அப்படி சொல்றார்? அதை ஒரு சில நொடிகள்ல பார்ப்போம். It's a very high standard from our point of view. So நம்மளுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது அது மிக உயர்ந்த விஷயம். Sometimes people even think it's a fanatical standard, too strict. So சில நேரங்கள்ல மற்றவர்கள் நினைக்கலாம் இது வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கிறது, ரொம்ப கடினமானதாக இருக்குன்னு சொல்லலாம். Why do we see it like that? Because we're not looking at things in terms of spiritual perspective. We're looking at things in terms of false ego. ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு கடினமா இருக்குன்னு நினைக்கிறோம்னா, ஏனென்றால் நம்ம ஆன்மீக ரீதியாக அதை பார்ப்பதில்லை, நாம் பௌதீக ரீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். But we'll say more about this in a moment. அதை நம்ம இன்னும் ஒரு சில நொடிகள்ல பார்ப்போம். So the second sentence in Jiva Goswami's commentary, also very short but very meaningful, Dehopi manushya deha eva. When we're talking about deha here, this refers only to the human form of body. So Jiva Goswamiயுடைய இரண்டாவது வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இங்க தேக என்று சொல்வது மனித தேகத்தை அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பாக. Because if you commit sinful activities, and it's already been established that sense gratification in general encourages you or steers you toward a mentality to commit sins, then you will go down. You will not get a human body. You will get an animal body or less. ஏனென்றால் நீங்கள் புலன் நுகர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தால் உங்களுடைய செயல்கள் கண்டிப்பாக உங்களை கீழ் நோக்கி நரகத்தை நோக்கி இழுத்து செல்லும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு மனித பிறவி கிடைக்காது. Where does Krishna say this in Bhagavad Gita? கிருஷ்ணன் பகவத்கீதையில் எங்க சொல்றார்? Chapter 15. Urdhvam gacchati. Yes, Urdhvam gacchati sattvastha. Those who are in sattva guna, they go up and become demigods. Madhye tishtanti rajasaha. Those who are in passion, they generally stay here and take another human birth. And adho gachanti tamasaha. Those who are in the mode of ignorance, they go down.
சோ சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் மேல் நோக்கி செல்வார்கள், சொர்க்கலோகத்துக்கு போவார்கள், அங்க பிறவி எடுப்பார்கள். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் பூமியில் பிறவி எடுப்பார்கள். தமோ குணத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய தவறான புலனுணர்ச்சியின் காரணத்தினால் அவர்கள் புலன்கள் இழுத்த இழுப்பினால் அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள், கீழ் நோக்கி செல்வார்கள். So in his second sentence here, it seems Jiva Goswami is being a little bit more liberal. He's accommodating the passionate people of this world. And it's assumed that they are going to take another human birth. So இந்த இரண்டாவது வரியில் ஜீவ கோஸ்வாமி கொஞ்சம் நமக்காக தளர்த்தி இருக்கிறார். என்று சொல்கிறார் அவர், ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் இன்னொரு பிறவி இந்த பூலோகத்தில் எடுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். So just 2 sentences, just 7 words. That's all he says. 7 வார்த்தைகள், 2 வாக்கியங்கள் மட்டும்தான் ஜீவ கோஸ்வாமி சொல்றார். But very, very meaningful, very, very important statements. ஆனா ரொம்ப அர்த்தம் பொதிந்துள்ள 2 வார்த்தைகள். Now we have Vishwanath Chakravarti Thakur, who says, Tamodwarat yoshit sangi sangat dehina evam adhaha patah syat iti tam darshayati shochati cha nunamiti vikarma paradaradi grahana papam apranoti vikarmani eva vyaprito bhavati yato vikarmanah prachinarayam kleshado deho jatah tasyaiva punah karanam na sadhu manye deha kidrishah आत्मनो जीवस्य असन्नपि वस्तुतो न वर्तमानोऽपि असंगो ह्यायां पुरुषः इति श्रुतेः. That means that we've already heard that the cause of, fall down occurs because of attachment to those who are attached to women. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், நம்ம எப்பொழுது கீழே விழுகிறோம் அப்படின்னா யார் ஒருவர் பெண்களோடு அல்லது பெண்களோடு தொடர்புடையவர்களோடு தொடர்பு கொள்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக கீழே விழுந்து நிச்சயம். Tamodwaram yoshitam sangi sangam. We heard that a few verses ago. So 2 ஸ்லோகங்களுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். And why is that? Because that is considered to be the doorway to hellish darkness. ஏனென்றால் அதுதான் நரகத்திற்கு உண்டான பாதை. Generally, people are drawn to the opposite sex only for one purpose, and that is to indulge in the bodily concept of life. குறிப்பாக எதிர்பாலினம் கவர்ச்சிக்குள்ளவர்கள் கண்டிப்பாக அவர்கள் புலனுணர்ச்சிக்காக மட்டுமே அவர்கள் அதில் ஈடுபடுகிறார்கள். But all the acharyas are telling us here that that is the doorway to hell, the doorway to more darkness. எல்லா ஆச்சாரியர்களும் இதை சொல்கிறார்கள், அதுதான் நமக்கு நரகத்திற்கு செல்லக்கூடிய கதவு. அதுன்ற எல்லா ஆச்சாரியர்களும் சொல்கிறார்கள். So today's verse illustrates how is that true. So இந்த ஸ்லோகம் அது எப்படி அந்த புலனுணர்ச்சி நம்மளை நரகத்துக்கு எப்படி கூட்டிட்டு போகுதுங்கிறத விரிவாக காட்டுகிறது. And it also laments that it's true. அது மட்டுமல்ல, அது இது உண்மை என்று நமக்கு அதை உண்மை என்று நமக்கு நிரூபிக்கிறது. Tam darshayati shochati cha. So the next thing is that how should we understand this? இதை எப்படி புரிந்து கொள்வது? Vikarma paradaradi grahana papam aprinoti vikarmani eva vyaprito bhavati yato vikarmanah prachinarayam kleshado deho jatah. That means that when a person engages in sin, for example, accepting someone else's wife, then he becomes entangled in sinful reactions. எப்பொழுது ஒரு நபர் பாவ செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, குறிப்பாக புலனுணர்ச்சிக்காக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒருவன் பிறன் மனைவியை ஒருவன் எடுத்துக்கொண்டால் என்றால் அது கண்டிப்பாக அவன் பாவ விளைவில் சிக்குகிறான். And of course the same principle holds if someone becomes entangled with someone else's husband. It's the same. So அதே மாதிரி ஒருவர் பிறனுடைய மனைவி மட்டுமல்ல பிறருடைய கணவன், அதே விஷயம்தான், அவர்கள் பாவங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். That's why we don't do these things. அதனாலதான் இந்த விஷயங்கள் நம்ம ஈடுபடுவதில்லை. Now, because of similar sins performed long ago, yato vikarmanah prachinat, this troublesome body has already been produced. The body that we're in at present, it is the sign of our sinful activities in the past.
நம்முடைய முந்தைய செயல்கள், நம்மளுடைய பழைய செயல்களுக்கு ஏற்றபடிதான் நமக்கு இப்பொழுது இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல் வருவதற்கு காரணம் நம்முடைய முந்தைய செயல்களே. Sadhuna manye, I don't consider it very good to repeat one's own previous actions because they result in these reactions. இதை நல்ல விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எந்த விஷயத்தினால் நமக்கு துன்பம் தரக்கூடிய இந்த உடல் வந்திருக்கிறதோ அதே செயலை மீண்டும் செய்து அதே மாதிரி இன்னொரு உடலை நாம் எடுக்க வேண்டும். So then he raises a rhetorical question. Dehaha kidrisha. What kind of body is this? அப்ப திரும்ப அவர் கேள்வியிலே பதில் இருக்கு. அவர் சொல்றார், அப்ப என்ன உடம்பு அது? Then he says, Atmano jivasya asannapi vastuto na vartamanopi asango hyayam purushaha iti shrute. He's quoting here from Brihadaranyaka Upanishad, asango hi ayam purusha, which means that the living being is essentially unconnected to the material body. சோ இங்க பிருஹதாரண்யக உபனிஷத்துல இருந்து அவர் மேற்கோள் காட்டுறார், அசங்கோஹி அயம் புருஷ. அப்படி என்னன்னா, ஆத்மா இந்த பௌதிக உடலோடு தொடர்புடையது அல்ல. So, although temporary, this material body does not actually belong to the jiva because we hear from the Shruti that the jiva is completely distinct from the body. நாம் இந்த ஆத்மாவானது முழுமையாக பௌதிக உடலிலிருந்து வேறுபட்டது. Therefore, we said a moment ago with regard to Jiva Goswami's commentary, why is he so strict that he considers even pious karma to be sinful? This is the answer. நாம கொஞ்சம் முன்னால பார்த்தோம், ஜீவ கோஸ்வாமி அவருடைய 2 வாக்கியங்களில் அவர் வழங்கியிருந்தார் பொருளுரை. அதுல பாத்தீங்கன்னா எதற்காக அவர் இவ்வளவு பலவந்தமாக நம்ம கண்டிக்கிறார் அப்படின்னா, ஏனென்றால் இந்த ஆத்மாவானது பௌதிகமான தொடர்புடையதல்ல. ஆனால் பௌதிகமான படித்தரத்தின் பார்க்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு பாவ செயலை. Many years ago, I remember on the Radha Damodar traveling Sankirtan party, sometimes the brahmacharis, they had some doubts in their mind and they were thinking about being married. So, பல நாட்களுக்கு முன்னால் நாங்கள் ராதா தாமோதர் பஸ் பாட்டியில் இருந்த பொழுது, புஸ்தகம் செல்லும் பொழுது, அப்போ ஒரு சில பிரம்மச்சாரிகளுக்கு சந்தேகம் இருந்து அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். And of course, at that age, such agitation is only natural. அந்த இளமையான வயதுல அவங்களுடைய அந்த ஒரு சலனம் என்பது இயற்கையானது. So in such cases where he determined that this brahmachari actually didn't have much potential to be a brahmachari, he would generally encourage them to go and join some temple, get married, and carry on with his Krishna consciousness. So ஒரு பிரம்மச்சாரி அவர் யார் பிரம்மச்சரியா தொடர்ந்து இருக்க அவளுக்கு சக்தி இல்லையோ அவங்க நீங்க கோயில்ல போய் சேர்ந்துக்குங்க, அங்க உங்களுடைய கிருஷ்ண பக்தியை தொடருங்க. But he would usually ask that temple to send a young brahmachari in exchange. அவர் அந்த பிரம்மச்சாரிய கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த கோயில்ல இருந்து ஒரு இளமையான பிரம்மச்சாரி எங்களுக்கு ராதா தாமோதர் பஸ் பாட்டி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிப்பார். But sometimes if a person actually does have adhikar for brahmacharya, but his mind was just agitated due to his own neglect of sadhana or whatever, then Tamal Krishna Goswami would immediately say something to bring him right off the bodily platform immediately. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மச்சாரி அவர் பிரம்மச்சாரியாக தொடர்வதற்கு எல்லா தகுதி இருக்கும். அவருடைய சில மன அலைச்சல் சலனத்துக்கு காரணமாக அவங்க திருமணம் செய்து கொள்ள என்று சொல்வார்கள். அப்பொழுது தமல் கிருஷ்ண கோஸ்வாமி அவர்கள் அவரிடம் பேசி அவரை உடனடியாக உடல் தடத்திலிருந்து அவர்கள் ஆன்மீக படத்திற்கு உயர்த்தி விடுவார். So Tamal Krishna Maharaj would, for example, present the question to this brahmachari, why on earth would you want to marry someone else's material body? Tamal Krishna Maharaj அவர்கிட்ட கேட்பாரு, இந்த உலகத்துல எதுக்காக இன்னொருத்தருடைய பௌதிக உடலை நீ ஏன் கல்யாணம் பண்ண நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு. And in that exalted association, the brahmachari would immediately see that it was a crazy proposal. அப்போ அவருடைய ஒரு மிக உயர்ந்த அந்த ஆன்மீக படத்திலிருந்து அவருடைய உணர்வுல இருந்து அந்த பதில் வந்த உடனடியாக இந்த பைத்தியக்காரத்தை நான் விட்டுறேன்னு விட்டுருவார். So this is the point, and this is why sometimes these sadhus are making statements that cut a little bit strong statements. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாது என்பவர் வெட்டு 1 துண்டு 2
சோ அவங்க பேசினா அவங்க பௌதீகமான விஷயத்துல இருந்து அவங்க விடுபட்டு விடுவார்கள். What did you say? Vetyanna Tundarende? Yes. One cut and two pieces. Yes. So, asango hyayam purusha. This is the point, that actually the fact of the matter is that we have nothing to do with these material bodies, but we're so wrapped up in them, we get bewildered. அசங்கோஹி அயம் புருஷ, நாம இந்த பௌதிக உடலோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல, ஆனால் நாம இந்த பௌதிக உடல்ல வந்து நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். That's Brihadaranyaka Upanishad, 4th book, 3rd chapter, text 15. Brihadaranyaka Upanishad, 4th புத்தகம் 15th அத்தியாயம். Now, Viraragavacharya says in similar ways, he's from the Sri Vaishnava Sampradaya, Pramatta. What is the meaning of pramatta? He says, Atma Bhrantya Deha Paravashaha Ata Eva Dinaha. It means, pramatta means that due to mistaking the self for something that is non-self, one becomes completely under the control of this external material body. Therefore, he's called fallen. So, கீழே விழுந்தவர் அப்படிங்கிற சொல்ற பார்க்கும்போது பிரமத்த அப்படிங்கிற, பிரமத்த என்றால் நாம் எது இல்லையோ அதுவாக நம்ம நினைத்து கொண்டு அதனால ஒருவன் இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொள்வது என்பது அதுதான் வந்து கீழே விழக்கூடியது என்று சொல்கிறார். This is வீரராகவாச்சாரிய பிரபு. Viraragava, yes. வீரராகவாச்சாரியர் இந்த மாதிரி சொல்கிறார். And the way that he says this is very beautiful. He describes this as Deha Paravashaha. And it's almost a play on words. It means to be under the, I want to say, domination of the bodily conception of life. So, அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, தேக பரவசக அப்படின்னா இந்த ஆத்மாவானது இந்த தேகத்தால் வசியப்படுத்தப்பட்டிருக்கிறது. Now, in Sanskrit, the word para, used as an affix to a noun, it means to be absorbed in that thing. அல்லது இங்க பர என்று சொல்லக்கூடியது வந்து அந்த பௌதிகமான படித்தரத்துல, அதாவது வந்து அவர் வந்து அவருடைய எண்ணமானது முழுமையாக அந்த பௌதிகமான விஷயத்துல ஆழ்ந்திருக்கிறது. And to be completely under the control of that bodily absorption. அந்த உடல் ரீதியான அந்த உணர்வுல இருப்பது. On the other hand, the same word, para, it also means somebody else or somebody else's thing. para என்றால் மற்றொருவருடைய வேறொருடைய உடைமையானது. So deha paravasha, in that sense, it means you're under control, but you're under someone else's control. Whose control are you under? You're under the control of this extrinsic body that has nothing to do with you. இந்த ஆத்மாவானது இன்னொருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த இன்னொருவர் யாரு அப்படின்னா இந்த பௌதிகமான உடல். இந்த பௌதிகமான உடலுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அந்த பௌதிகமான உடலுடைய வசத்துல கட்டுப்பாட்டு நாம் இருக்கிறோம். Therefore you're called fallen. அதனாலதான் நீங்க வந்து கீழே விழுந்து என்று அழைக்கப்படுகிறோம். Atma Bhranti. You may remember a few classes ago we spoke about Bhranti. The mistake of having a mistaken conception of who you are. So, நம்ம ஒரு ரெண்டு சில ஸ்லோகங்களுக்கு முன்னால பார்த்தோம், பிராந்தினா வந்து நாம யாரோ அதுல குழப்பமடைந்திருப்பது. So then he says, Yarindriya Pritaya karma aprinoti. One engages in sense gratification in order to please the senses. Vyapritaye karoti iti yavat, to the extent that one becomes absorbed in that. Tat karma sadhu samichinam namanyate. I don't consider that to be very good karma. So, இந்த புலன்களுடைய விருப்பத்தினால ஒருவன் புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக அவன் இந்த செயல்களை செய்கிறான். அதுவும் குறிப்பாக வந்து பைத்தியம் பிடித்து செய்கிறான். அதனால இது வந்து நல்லது என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. Kutaha? Why? ஏன்? Yataha yasmad indriya prityarthat karmana asannapi asthiropi ayam kleshado deha asa bubhuva prapti iti. Because it is because of this activity aimed at pleasing the senses that we have been enmeshed or encaged or incarcerated within this temporary and troublesome material body.
ஏனென்றால் இந்த செயல்கள் தான் நம்மளை கஷ்டப்படக்கூடிய அல்லது பௌதிகமான இந்த உடலில் நம்மளை தக்க வைத்துக் கொள்கிறது. அது தற்காலிகமானது, இருந்தாலும் நமக்கு துன்பத்தை தரக்கூடியது. Then it would seem that he's quoting Sridhar Swami verbatim here. I think Viragavacharya was after Sridhar Swami. Tasyaiva punaha karanam sadhunamanya. Same thing. We've already heard. ஏற்கனவே ஸ்ரீதர சுவாமி சொன்ன அதே விஷயத்தை வீரராகவாச்சாரியரும் சொல்கிறார். Why again indulge in the same thing that caused your current problem? ஏன் ஏற்கனவே நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை உண்டாக்குன அதே விஷயத்தை நம்ம ஏன் மீண்டும் செய்ய வேண்டும்? Now, I'm going to just summarize some of the other commentaries because our time is less. Vijayadhwaj Tirtha of the Madhva Sampradaya, he tells us what the word nunam means. I said in the beginning, anybody remember what does nunam mean? Kandipa. Yes. Nishchayena, definitely, nunam. And kleshada means samsarakhya kleshadaha. It's the body is giving you miseries, but in what form do those miseries take? In the form that we call samsara, the whole material world. So, விஜய் தீர்த்த மத்வாச்சாரிய சம்பிரதாயம் அவர் சொல்றார், நூனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளேஷத அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா, இந்த உடல் எப்படிப்பட்ட துன்பத்தை கொடுக்கிறது என்றால் பவ அப்படின்னா இந்த சம்சாரம், இந்த பிறப்பு இறப்பு, இந்த முழு உலகத்தையும் நமக்கு இந்த துன்பம் நிறைந்த உலகத்தை கொடுக்கிறது இந்த தேகம் தான். So same ideas he repeats. Why indulge in the same things that caused your present body, which is full of suffering? Doesn't make any sense. ஏன் ஏற்கனவே நமக்கு துன்பம் தரக்கூடிய இந்த உடலை கொடுத்த அதே செயல்களை அந்த பாவ செயல்களை நாம் ஏன் மீண்டும் செய்ய வேண்டும்? இது அர்த்தமாறதில்லை. So when Rishabhadev says nasadhu manye, what does that word sadhu mean? ரிஷபதேவர் ந சாது மன்னின்னு சொல்றா. அப்ப சாதுனா என்ன அர்த்தம்? I've been glossing it as good or wise or auspicious, etc. சாதுங்கிற இந்த வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா நல்லது அல்லது மங்களகரமானது அல்லது நல்லது மங்களகரமானது அப்படின்னு சொல்லலாம். Vijayadhwaj Tirtha defines it as Shreya Sadhanam, that thing, that practice which is going to bring you to the stage of Shreyas, ultimate super excellence. விஜயதீர்த்தர் சொல்றார், அது சாது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க உங்களை மிக உயர்ந்த நன்மைக்கு, ஸ்ரேயஸ் மிக உயர்ந்த நன்மைக்கு, நீண்ட நாள நன்மைக்கு உங்களை எடுத்து செல்லக்கூடியது. It is exactly the same thing that Krishna tells Arjuna at the end of chapter 16, Shreyaha acharanam sada. You should act, what is that? Atmanaha Shreyas? Text 24, you remember offhand? No, Prabhuji. Yeah, anyway. 16. Yeah, no, it's okay. So same thing. Whatever brings you to the stage of Shreyas, spiritual elevation, that is sadhu. Tasmat shastram pramanam kurute. Yes. Karya vyavastho jnatva shastra vidonoktum karma kartum arhasi. So this is 16:24. Yes. Okay, so 23, try it. So 23. Yes, shastra viddim usrichya vartate kamakarada nasa siddhim avapti na sukham na paramgatim. Oh. Okay. Maybe 16:22. Eter vimukta kaunteya tamodbharais tribir narah. Yes. Acharati atmana shreyas tato yati paramgatim. Very good. So this is what we're talking about. Sadhu. Nasadhu manye. If he says it's not sadhu, it means it's not doing this. So sadhu manye அப்படின்னா யார் ஒருவர் இந்த 3 நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய அந்த செயல்களை செய்யாமல் ஒருவர் தப்பிப்பவர், அவர் தான் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியும். Now Goswami Giridharilal of the Pushti Marg Sampradaya, he's also just made a quick comment here I'll add. Nunam, definitely Stri Sangi Sangena, by the association of the Stri Sangi, Vishaya Bhoga Prasaktya, due to attachment for sense gratification, bandha, there is bondage. And uktaha, this has already been stated in previous verses. So இதுக்கு முந்தைய ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் தன்னுடைய எதிர்பாலனுடைய கவர்ச்சியின் மூலமாக
அந்த செயல்கள் ஈடுபட்டு அவர்கள் கண்டிப்பாக கீழே விழுவார்கள். This was Goswami Giridharilal of the Vallabh Sampradaya. So இது வல்லப சம்பிரதாயத்தை சேர்ந்த கோஸ்வாமி கிரிதாரிலால். When Srila Prabhupada spoke on this verse in 1976 in Vrindavan, it was in October. 1976 அக்டோபரில் ஸ்ரீ பிரபுபாதர் விருந்தாவன்ல இந்த ஸ்லோகத்துக்கு உபன்யாசம் இருக்கிறார். Of course, Srila Prabhupada spoke on this verse quite often, actually, many times, many different places. பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துக்கு பல முறை பல இடங்கள்ல உபன்யாசம் கொடுத்திருக்கிறார். Whole chapter he spoke on, because for the same reason I stated in the beginning. சொன்னோம், இந்த முழு அத்தியாயம் வந்து பக்தி தொண்டினுடைய அடிப்படை கொள்கைகளை ஸ்ரீமத் பாகம் முதல் காண்டம் 2 அத்தியாயத்தை அதே விஷயங்களை பக்தி தொண்டின் அடிப்படை கொள்கைகளை சொல்றதுனால பிரபுபாதர் பலமுறை உபன்யாசம் வழங்கி இருக்கிறார். So in October of 1976 in Vrindavan, Srila Prabhupada said, the same thing is repeated in different ways in different places. பிரபுபாதர் 1976 அக்டோபர் விருந்தாவன சொல்றார், ஒரே விஷயம் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது திரும்ப திரும்ப பல வழிகளில். And with regard to tonight's verse in particular, at that class, he said, these rascals have become so mad. Pramatta. இந்த அயோக்கியர்கள், அபத்தமானவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் பைத்தியக்காரத்தனமாக இதுல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். So matta means mad, intoxication. He's already mad. மத்த அப்படின்னா பைத்தியக்காரங்க. So what does it mean if you say pramatta? பிரமத்தா என்ன அர்த்தம்? It means prakrishta rupena matta. You're really, really mad. பிரகிருஷ்ட ரூபேன மத்தனா நீங்க வந்து உண்மையாவே ரொம்ப வெறி பிடித்தவங்களா ஆயிடுச்சு. பைத்தியம் பிடிச்சு முத்தி போச்சு. And we see it. Practically we see that people become so wrapped up in their sense gratification and so attached and so disturbed in mind if their sense gratification is threatened, they will do any number of sinful things. They will even kill other people. நம்ம பாக்குறோம், ஒருவர் புலனுணர்ச்சியில ஈடுபட்டதுனால தங்களுடைய புலன்களை திருப்தி பண்ண முடியலன்னா அவங்க பிறரை போய் கொல்ல கூட தயாரா இருக்காங்க. In America, we have this phenomenon that they call road rage. அமெரிக்கால ஒரு விஷயம் நடக்கும், ரோட் ரேஜ் போங்க, சாலையில ஏற்படக்கூடிய சண்டை. Because you can't expect it on the highway. Everybody's always going to be very polite to you. Sometimes they will cut you off in traffic, or they cause you problems. சில நேரங்கள் நீங்க அமெரிக்கால இருந்து வாகனம் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிதானமா இருப்போம் சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து அந்த விதிகளை மீறி உங்களை முந்தி செல்லலாம். But when the entire population, when the minds of the entire population are already completely overwhelmed with disturbance on account of being prakrishta rupena pramatta, thoroughly absorbed in sense gratification, then they just snap. If any little thing can set them off. So ஒரு முழு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய மனசை முழுமையாக இந்த பௌதிகமான செயல்களில் ஈடுபட்டு அவருடைய மனம் வந்து ஏற்கனவே பைத்தியம் முடிச்சிருக்கு. அவங்களுடைய பயங்கரமான தொல்லைக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க வந்து ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட லேசா தட்டினா கூட அவங்களுடைய நிலையானது அவங்க வெறி பிடிச்சவங்களும் ஆயிடுவாங்க. If somebody just happens to nick your car by mistake, then in America sometimes they will jump out of their car with a gun and shoot you to death. They're so crazy. ஒருத்தரோட காரை இடிச்சிட்டீங்கன்னா கூட உடனே அவங்க காரை விட்டு இறங்கி அவன் கையில துப்பாக்கியோட வந்து உங்களை வந்து கொன்றுவான். Or if someone is completely frustrated in love, sometimes they commit what we call crimes of passion. They will kill someone. Well, if I can't have her, then he can't have her either, and he goes and commits murder. ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறார், அந்த பெண் வந்து இவங்களை விரும்பலன்னு சொல்லியாச்சுன்னா
உடனே எனக்கு இந்த பொண்ணு கிடைக்கலன்னா வேற யாரும் கிடைக்கூடாதுன்னு சொல்லி உடனே அந்த பெண்ணை கொன்றுவாங்க. We see this in India also. இப்ப இந்தியால இது நடந்து கொண்டிருக்கிறது. In fact, probably more so in Pakistan, if you marry the wrong person and that brings shame to your family, then they don't consider it shameful to go and kill that person. Even their own daughter they will kill sometimes. சில நேரங்கள்ல பாகிஸ்தான்ல இது ரொம்ப அதிகமா நடக்கிறது. ஒருவர் இன்னொரு குடும்பத்துல போய் பெண் எடுத்துறாங்க அல்லது யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க போய் தன்னுடைய சொந்த பொண்ணை கூட கல்யாணம் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து தயங்குறது இல்லை. ஏனென்றால் இது நம்ம குடும்பத்துக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ கொலை பண்றாங்க. Or a person becomes so greedy, it used to be in the old days, that they just arrange that the wife is burnt to death in a kitchen fire and is killed because he didn't get enough of a dowry. இன்னும் போல பண்ண ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா மருமகளை வீட்டுல வச்சு சிலிண்டர் தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு சொல்லி அவங்களே கொளுத்தி விட்டுருவாங்க. So recently this happened to Puji, like 2-3 cases was really famous now. Yeah, it happens all the time. So எப்பவுமே இந்த நடந்து இருக்கிறது. Insurance murders, that's another one. இன்சூரன்ஸ்க்காக வந்து கொலை பண்றது. You take out a life insurance policy and then a couple of days later your so-called beloved spouse kills you to collect the money. நீங்க ஒரு பெரிய ஆயுள் காப்பீடு தொகை போட்டிருப்பீங்க. அப்போ உங்க மனைவி வந்து உங்களை வந்து விஷம் கொடுத்தோ அல்லது எப்படியாவது கொண்டுறாங்க அந்த இன்சூரன்ஸ் காப்பீடு தொகையை பெறுவதற்காக. So there was a case like this in Florida many years ago. The poor wife thought that she was going for a vacation with her husband on a sailboat. So இது ரொம்ப வருஷம் நடந்தது. புளோரிடால அவங்க வந்து ஒரு செயில் போட் பாய்மர படகு அதுல வந்து அவங்க வந்து ஜாலியா இருக்குன்னு சொல்லி வந்து லீவ்ல போறாங்க படகுல. What did they do? The husband, so-called husband, he pushed his wife off of the boat into the water, shark-infested waters. அங்க வந்து அவங்க போன ஏரியால பாத்தீங்கன்னா சுறா மீன்கள் நிறைய இருக்கு. இந்த கணவன் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய மனைவியை வந்து அந்த கடலுக்குள்ள தள்ளிவிட்டார். And not only that, he circled around his wife many times in the boat until he was certain that she had drowned and would be eaten by sharks. Then only he left. அது மட்டும் இல்ல, அவன் மனைவியை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த போட்ல வந்து சுத்தி வந்து பாக்குறான். அவன் உண்மையிலேயே செத்து போயிட்டாளா இல்ல உயிரோட இருக்காளான்னு பார்த்து அவன் கண்டிப்பா செத்து போயாச்சுன்னு அப்புறம் தான் அந்த இது விட்டு வெளியே வர. Love in the material world. இதுதான் இந்த பௌதிக உலகத்துல அன்பு. Or here in India especially, they like to call up old people who don't understand the internet and they cheat them out of all their money, hard-earned money, whole life savings. அல்லது வயதானவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் இதை பத்திலாம் தெரியாது. அவங்களுடைய கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச எல்லா பைசாவையும் இவங்க வந்து இன்டர்நெட் மூலமா போய் அந்த ஃபுல்லத்தை திருடிடுறாங்க. Scam artists in Mumbai or in Goregaon or wherever, and this is their career, stealing other people's money. அடுத்தவங்களுடைய பணத்தை எப்படி திருடுறது, எப்படி கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. Prakrishta rupena mattaha, this is what it means. Nunam pramatta kurute vikarma. இதுதான் பிரகிருஷ்ட ரூபேன மத்தகனா முழுமையாக வெறி பிடித்து பைத்தவர்கள் ஆகிறார்கள். அவங்க அதனால அவங்க வந்து விகர்மங்கள் பாவ செயல்கள் செய்ய தயங்குறது இல்ல. They've become so mad, so twisted, so deha paravasha that they can't even consider the future reactions of the things that they're doing at present for short-term benefit. அவங்க எந்த அளவுக்கு தேக பரவச ஆனாங்கன்னா அவங்க வந்து எதிர்காலத்தில் நமக்கு என்ன ஆக போகுது, இதனுடைய விளைவுகள் என்ன கூட அவங்க யோசிக்க தயாரில்ல. Even if you try to help them understand, they don't want to hear it. நீங்க அவங்களுக்கு இதை புரியணும்னு முயற்சி பண்ண கூட அவங்க வந்து இதை பத்தி கேட்க தயாரில்ல. Therefore Prabhupada says this is pramatta, mad. அதெல்லாம் பிரபுபாத் சொல்றாரு, இது வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனம். So then Prabhupada continues, these materialistic persons, you'll see them everywhere. They're running here and there, especially in the Western countries, from early morning, 5 o'clock or earlier,
The whole street is full of motor cars going on to their work, just like in Mumbai. I just came from Mumbai. You all know about Mumbai trains. பிரபுபாதர் சொல்றார், குறிப்பாக பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் காலையில 5 மணில இருந்து மேற்கத்திய நாடுகள் மட்டுமல்ல, இப்ப நான் இப்பதான் மும்பைல இருந்து வந்திருக்கிறேன். மும்பைல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதிகாலையில இருந்து ட்ரெயின்ல வந்து கடுமையான கூட்டம் ஆரம்பிச்சிடும். அவங்க அதிகாலையில இருந்து அங்கேயும் ஓடிட்டே இருக்காங்க. I was talking to one God brother in Dallas, Texas, many years ago. So, Dallas, Texasல என்னுடைய ஒரு ஆன்மீக சகோதரர் இருக்கிறார். Quite close to the temple runs a freeway called Interstate 30, Texas Interstate Road 30. So, அங்க வந்து ஒரு பெரிய தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது, I-30. அது பக்கத்துல இருக்கிறார் அவரோட வீடு. He said, "What is that road called?" அந்த ரோடு என்ன அழைக்கப்படுகிறது? I told him that's called I-30, Highway I-30. அது வந்து நெடுஞ்சாலை I-30. He said, "No." இல்ல. He pointed at the freeway and he said, "That road is called the Sex Drive." அவர் சொல்றார், அது வந்து I-30 இல்ல, அது வந்து செக்ஸ் டிரைவ், அதாவது வந்து ஆண் பெண் அவங்க அந்த உடலுறவு சொல்லக்கூடிய அந்த ரோடு அப்படிங்கிறார். I don't think you could say that in Tamil maybe, but anyway, those who have gone to the foreign countries, Prabhupada continues, you've seen every big city of the Western countries are always busy, they work. And now we're imitating. இப்ப அங்க போனீங்கன்னா, பெரிய நகரங்கள்லாம் போனீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் எங்கேயாவது போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. The Indians now imitating because after all, monkey see, monkey do. So இந்தியர்களும் அதே மாதிரி அவங்க வந்து மேற்கத்திய நாடுகள் என்ன செய்யறாங்களோ அதே வந்து அவங்களும் அதே பண்ண பாக்குறாங்க, நகல் பண்ண பாக்குறாங்க. monkey see, monkey do. குரங்கு பாக்குது, குரங்கு செய்யுது. It's not enough if you're satisfied pulling a rickshaw, you have to have, a big motor car. நீங்க வந்து ரிக்ஷாவை முன்னால இழுத்தது போதான்னு சொல்லி இப்ப எனக்கு பெரிய வண்டி வேணும். So now Maruti and all these other cars are coming. People are being encouraged to buy them. இப்போ நிறைய மாருதி பல கார்கள் வந்து கொண்டிருக்குது. எல்லாரும் அந்த கார் வாங்குறதுல இருந்து எல்லாரும் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். You can't even move. For half an hour, we were in one spot in the Mumbai airport, just trying to get out. நாங்க மும்பை ஏர்போர்ட்ல இருந்தோம். அரை மணி நேரமா ஒரு இன்ச் கூட நகர முடியல. It doesn't even work. அது வேலை செய்யவே இல்லை. This is why it's called pramata, because it doesn't even do what it's supposed to do. So இதான் பாத்தீங்கன்னா, அது என்ன கார் வந்து நம்மள வேகமா செல்வதற்காக நம்ம தயாரிச்சிருக்கிறோம். ஆனா நம்மளால ஒரு அரை அடி கூட போக முடியல. அப்போ அதனால பிரயோஜனம் என்ன? இதுதான் வந்து பிரமத்தா, இதுதான் வந்து பைத்தியக்காரத்தனம். Still, we're always being encouraged. You have to work more. You have to go. You have to be aggressive. You have to be very ambitious. Adi. நீங்க வந்து இதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க போங்க, கடினமா உழைங்க. நீங்க ரொம்ப நல்ல தீவிரமா வேலை பார்க்கணும். நீங்க வந்து நல்ல போட்டி போட்டு நிறைய சம்பாதிக்கணும். So Prabhupada says here, this is material civilization, mad. இதுதான் பௌதிகமான நாகரிகம். இது வந்து பைத்தியக்காரத்தனம். Nunam pramatta kurute vikarma. And what for they're doing? Yet indriya pritaya aprinoti. The aim, how to satisfy the senses. எதுக்காக இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா அலையறாங்க எல்லாரும்? ஏனென்றால் அவர்கள் அவருடைய புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக. Eat, drink, be merry, enjoy. That's all. நல்லா குடி, நல்லா சாப்பிடு, நல்லா சாராயம் குடி, நல்லா என்னது என்ஜாய் பண்ணு. I get money, I go to the restaurant, go to the liquor house, go to the prostitute house, nightclub, so on and on and on and on, because they have no other business. They don't know anything more than that. Indriya pritaya. அவங்க நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நல்லா சாராயம் குடிக்க போகணும், நல்லா வந்து விபச்சார விடுதிக்கு போகணும், நல்லா சாப்பிடணும், ஹோட்டலுக்கு போகணும். இது மட்டும்தான் அவங்களுக்கு. இதை பற்றி வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வேற எந்த விஷயமும் தெரியாது. அதனால புறங்களை திருப்திப்படுத்துவதற்காக எல்லா பாவ செயல்களையும் செய்கிறார்கள். Just like if you go to China, these people live only for business. They don't even live for the sense gratification that business produces. They live for business. நீங்க சைனா போனீங்கன்னா அவங்க வந்து பிசினஸ் வியாபாரம் பண்றாங்க அல்லது அவங்க தொழில் செய்யறாங்க. ஆனா எதுக்கு பண்றாங்க அப்படின்னா அந்த வியாபாரத்துக்காகவே பண்றாங்களே தவிர அந்த வியாபாரத்தினால வரக்கூடிய லாபத்தை வச்சு அவங்க புலனுணர்ச்சி கூட பண்றது இல்ல. அவங்களுடைய புலனுணர்ச்சியே வியாபாரம் தான்.
But even if you are working for sense gratification, how much do you get? Just a little bit, small amount, few minutes. 10, சோ நீங்க 10, வந்து 10, 12 hours you're working and few minutes sense gratification. நீங்க கடினமாக உழைச்சாலும் எவ்வளவு உங்களுக்கு புலனுணர்ச்சி கிடைக்க போகுது? 10, 12 மணி நேரம் கடினப்பட உழைக்கணும். ஆனா ஒரு சில மணித்துளிகளுக்காக மட்டுமே உங்களுக்கு இன்பம் கிடைக்க போகுது. They're all mad, therefore. அதனால இவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க. And legally and virtually they're becoming implicated in karma. அவர்கள் கண்டிப்பாக சட்ட ரீதியாகவும் இயற்கையாகவும் அவர்கள் வந்து கர்மாவில் அவர்கள் வந்து கண்டிக்கப்படுகிறார்கள். Then he quotes Bhagavad Gita chapter 3 text 9 yajñarthat karmanonyatra lokoyam karmavantanaha. This is kind of the same point that Sridhar Swami opened with in his commentary, that human life is not meant for just this sense gratification. It's meant for something higher. பகவத்கீதை அத்தியாயம் 3 பதம் 9 சொல்றார், ஒருவர் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக செயல் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அந்த செயல்கள் ஒருவனை பந்தப்படுத்தும். இதுக்காக நம்ம வந்து இந்த செயல்களை நம்ம வந்து நம்மளுடைய புலன்களுக்காக செய்யக்கூடாது, அது கண்டிப்பாக நம்மளை பந்தப்படுத்தும் என்று ஸ்ரீதர சுவாமி முதலே சொல்லியிருக்கிறார். So Prabhupada is saying that if you don't act only for yajna, you're still going to act, but you will become implicated. So நீங்க பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக யஜ்ஞனுக்காக வேலை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த செயல் பிற செயல்கள் கண்டிப்பாக உங்களை பந்தப்படுத்தும். So someone may ask, how do I know this is really true? Who's been there and come back to report? இது எப்படி தெரியும் எனக்கு வந்து உண்மை என்று நான் எப்படி சொல்றது? யார் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க திருப்பி வந்து? So Prabhupada says about the proof, he says, look around, look all around you and see who's there. So Prabhupada பாருங்க, உங்களை சுத்தி பாருங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. The evidence, the proof is I'm implicated and there are different varieties of life. You should know that why are there so many varieties of life? That is explained here. நீங்க பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி பாருங்க, உங்களையும் பாருங்க. நானும் வந்து பந்தப்படுத்தப்படுகிறேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களும் வந்து இந்த இந்த விஷயங்கள்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ இதை சுத்தி நீங்க பார்த்துருக்கீங்க, ஏன் இந்த இவ்வளவு பல்வேறு வகையான கஷ்டங்கள், பல்வேறு வகையான நிலைகள் ஏன் இருக்கு? Whatever I've done in the past, that was sufficient to produce for me a human body. நான் முந்தைய பிறவிகள்ல என்ன செஞ்சனோ அது எனக்கு இந்த மனித உடலை கொடுத்திருக்கிறது. Take a look out your window. ஆனா நீங்க ஜன்னல் வழியா பாருங்க. You see that tree over there? What did he do to get that kind of body? நீங்க அந்த மரத்தை பாக்குறீங்க, அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து போன பிறவில என்ன காரியம் செஞ்சான், அதனால ஏன் இப்ப மரமா பிறந்திருக்கான்? What kind of action will produce the body of a bird in which you're constantly in anxiety, looking around you over your shoulder at every step? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பறவை பாத்தீங்கன்னா அது எப்பவுமே அங்கேயும் இங்கேயும் அப்படி கழுத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும், பின்ன சைட்ல பார்த்துட்டு இருக்கும். எந்த விதமான கர்மாவை பண்ணி எப்பொழுதுமே பயத்துக்குள்ளாகக்கூடிய, எப்பவுமே வந்து கவலைக்குள்ளாகக்கூடிய அந்த ஒரு பறவை உடலை வந்து அந்த ஆத்மா ஏன் பெற்றது? அதுக்கு என்ன காரியம் அது செஞ்சது? Or you take birth as a flying insect, tumbi. அல்லது நீங்க தும்பியாக ஒரு பறக்கக்கூடிய ஒரு சிறு பூச்சியாக தும்பியா இருக்கலாம். You're enjoying a lazy existence in a lotus pond in the rainy season, happily. நீங்க வந்து ஒரு சோம்பேறித்தனமான அங்க ஒரு குளத்துக்கரையில வந்து நீங்க வந்து பறந்துட்டு இருக்கலாம். Flying from one lily pad to another. ஒரு லில்லி பூல இருந்து இன்னொரு பூக்கு பறந்து போலாம். Until a frog suddenly swallows you whole. அல்லது ஒரு தவளை வந்து உங்களை வந்து சாப்பிட தெரியும். Anyway, the point is that there are many different species of life. These are the evidence that there is karma. Otherwise, there's no explanation for why all these different species. அப்ப நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. எதுக்கு இவ்வளவு பல்வேறு வகையான உயிரினங்கள்? இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் கர்மா தான். It's not wise to again indulge in the same thing that caused your present problem. அதனால இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு காரணமான அதே செயலை மீண்டும் நாம் செய்யக்கூடாது. Because any material body, even if you get a good one, it's kleshada. Don't think that a millionaire, his body is not giving him problems.
நீங்க வந்து எந்த பௌதிக உடலா இருந்தாலும் சரி, அது மனித உடலா இருந்தாலும் சரி, அல்லது பணக்காரன ஒரு பெரிய கோடீஸ்வரன் சரி, அந்த கோடீஸ்வர உடலுக்கு ஆபத்துல நினைக்காதீங்க. அந்த கோடீஸ்வர உடலுக்கும் துன்பங்கள் இருக்கிறது. Narendra Modi's body is also Kleshada. நரேந்திர மோடியுடைய உடலும் கூட அதுவும் துன்பம் கொடுக்கக்கூடியதுதான். Shahrukh Khan's body is also Kleshada. ஷாருக் கானுடைய பாடியும் அதுவும் அந்த உடலும் துன்பம் கொடுக்கக்கூடியதுதான். Lord Brahma's body is also Kleshada. பிரம்மாவுடைய உடலும் துன்பம் கொடுக்கக்கூடியதுதான். Nobody is free from Klesha. யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. So this is just a few things Prabhupada said to explain this verse, and we've heard from the acharyas. Very, very important verse. It should be committed to memory. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த நிறைய ஆச்சாரியர்கள் இதுக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை நீங்க வந்து மனப்பாடம் செய்ய வேண்டும். Nunam pramatta kurte vikarma yarindriya prita aprinoti. Too fond of sense gratification and indulging in that, they produce vikarma because they're mad with material desire. So, அவர்கள் மிகுந்த ஆசையோடு பல்வேறு விதமான ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்காக, புலனின்பத்தை விரும்புவதற்காக அவர்கள் பல்வேறு விதமான பாவச் செயல்களை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பௌதிகமான ஆசைகளில் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருப்பதனால இந்த பாவச் செயல்களை செய்கிறார்கள். And therefore, nasadu manye yata atmanoyam asannapi kleshata asadeha. I don't think it's very good to again indulge in all these affairs that just keep producing bodies one after another. மீண்டும் மீண்டும் துன்பம் தரக்கூடிய இந்த உடலை தரக்கூடிய இந்த செயலையை ஒருவர் செய்யக்கூடாது. அது வந்து புத்திசாலித்தனம் அல்ல. Do we have any questions or any comments? One hand is raised, but there's no name or photo attached to it. Oh, Kishori Priya, okay. Hare Krishna Prabhuji, Dhanavad Pranam, Jai Shri Prabhupada. So, when you read Srila Prabhupada's purport, it seems he's more lenient, but then Jiva goes, because he says, he just talks about the 4 regulative principles, and if you go against those, then you're implicated. But Jiva Goswami says, he classifies pretty much everything that we're doing other than Krishna Bhakti as kami karma. So I don't know if you want to translate so far, Prabhuji. மாதாஜியோட கேள்வி, சில பிரபுபாதருடைய பொருளில் பாத்தீங்கன்னா சில பிரபுபாதர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லகுவாக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் 4 விதிமுறைகளை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா ஜீவகோஸ்வாமி அவர் சொல்லும்போது கிருஷ்ண பக்தியை தவிர மற்ற எல்லா செயல்களையுமே காமி கர்மா என்று அவர் அழைத்து விட்டார், பாவ கர்மா என்று அழைத்து விட்டார். So yes, Madaji. So my question, I was just reflecting on my own life. Like it took me a long time to even get exposed to Krishna consciousness, and the pretty much first half of my life was far away from it. So my question is, and now I do engage in so-called kami karma for sustenance, and so is this what is going to continue? Even if I get a human body, will I be implicated further for doing all these other activities alongside, so-called like trying to be Krishna conscious? And is this what is the cycle that's been spoken about here? And also I was wondering, sometimes let's have one question at a time. Okay. This is a composite question. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து கிருஷ்ண பக்திக்கு வர முடிஞ்சது. நான் இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்காக நான் வந்து காமிக்கணும்னு ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். சோ அப்போ வந்து கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு உடல் எடுக்க வேண்டிய இருக்குமா? So yes, it is a fact. Srila Prabhupada is far more lenient than anyone else. இது உண்மைதான். சில பிரபுபாதர் வந்து மற்ற எல்லா ஆச்சாரியர்களை விட வந்து ரொம்ப லகுவாக இந்த பொருளை கொடுத்திருக்கிறார். In effect, Jiva Goswami is telling us, don't be karmic at all.
ஜீவ கோஸ்வாமி சொல்றா நீங்க வந்து கர்மியா இருக்காதீங்கிறார். Whereas Srila Prabhupada is only saying, at least don't be sinful. சில பிரபு சொல்றார் பாவம் மட்டும் செய்யாதீங்க அப்படிங்கிறார். We've been talking a lot lately in other venues about how it is the prerogative of an acharya to adjust religious principles according to time, place, and circumstance. And that's exactly what Srila Prabhupada has done. And it's illustrated here in this purport. ஒரு ஆச்சாரியர் அப்படின்னா நம்ம இந்த இந்த இதுல பல இடங்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ பிரபு அந்த உபன்யாசத்துல அவர் சொல்லியிருக்கிறார், ஆச்சாரியர் அப்படின்னா இடம் பொருள் ஏவல் அதுக்கு தகுந்த மாதிரி வேத கொள்கைகளை அவர்கள் மாற்றி அமைத்து அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வந்து வேத கொள்கைகளை வந்து மாற்றி அமைக்க முடியும். அதான் சில பிரபுபாதர் நீங்க பண்ணியிருக்கிறார். Now, as far as the second part of your question, what are we supposed to do if we have obligations to sustain ourselves or our households or whatever? I mean, are we hopeless and we can only expect to be entangled by these? That's a valid question. அப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் அல்லது பிறருக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு செய்வதற்கும் அப்ப இந்த விஷயங்கள் நம்ம ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம இந்த பிறப்பு இறப்பு சிக்கிறமா இன்னும் என்ன செய்வது நாம? The fact of the matter is that just because you're engaged in pious karma or you're engaged in karma that is not sinful, that doesn't mean that you're freed from karmic reactions. Even good karma has reactions that will bind you to this klesada deha in this material world. பாவகர்மா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த துன்பம் கொடுக்கக்கூடிய உடல் அல்ல. நீங்க புண்ணிய கர்மம் பண்ணாலும் துன்பம் கொடுக்கக்கூடிய உடல் கண்டிப்பா வராதான் போகுது. புண்ணிய கர்மா பண்றதுனால இதுல தப்பிச்சலான்னு கிடையாது. However, it's very important to note that we really, in Krishna consciousness, the Krishna conscious perspective on this is that we really don't need to engage in these activities apart from Krishna consciousness. They can be engaged in Krishna consciousness such that they are part of our Krishna consciousness instead of something extrinsic to our Krishna consciousness. In that way, go ahead. கிருஷ்ண உணர்வு அடிப்படையில இருந்து பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது தனிப்பட்ட முறையில பண்ணணும் அவசியம் இல்ல. கிருஷ்ண உணர்வுலேயே இந்த செயல்களை செய்ய முடியும். தனிப்பட்ட முறையில கிருஷ்ண உணர்வுக்கு புறம்பாக அல்லது வெளியே இருக்கக்கூடிய செயல் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. In that sense, we don't really need to see our mundane, so-called mundane affairs do not need to be mundane. If they're wholly and solely devoted to Lord Krishna's service, then they also elevate us. This is the point of Nishkama karma. ஒரு பௌதிகமான செயலில் நீங்க ஈடுபட்டதாலும் கூட அது உங்களுடைய கிருஷ்ண பக்திக்காக பயன்படக்கூடியதாக இருந்தால் அதை நீங்க பௌதிகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முழுமையாக கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தப்பட முடியும். Of course, in order to effect that, we have to work very diligently under the supervision of a bona fide spiritual master. கண்டிப்பாக இதை செய்வதற்கு நாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருநாதனுடைய மேற்பார்வையின் கீழ் நாம் இந்த செயல்களை செய்ய வேண்டும். The favorite example is Arjuna. So இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் பாத்தீங்கன்னா அர்ஜுனன். Arjuna was not technically engaged in anything that was outside of his prescribed duty. And even the purpose of that duty was also social. It was for the purpose of lokapalanam, dharma samstapana, ityadi, as Krishna mentions in early chapters of Gita. அர்ஜுனன் வந்து அவருடைய விதிக்கப்பட்ட கடமைகள், சத்திரியனுடைய கடமைகள் அதைதான் அவர் செய்ய வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அவர் லோக பாலனம், மக்களை காப்பாற்றுவதற்காகவும் தர்ம ஸ்தாபனம் செய்வதற்காகவும் தான் இருந்தது. அது கிருஷ்ணனுடைய இதிலிருந்து வேறுபட்டு இல்லை. So the elevation of Arjuna's consciousness that Bhagavad Gita, that Krishna's conversation was intended to bring about, is that Arjuna would stop seeing that duty as something separate from his Krishna consciousness and instead engage that completely in love for Krishna. So பகவத்கீதையை கிருஷ்ணர் பேசி
அர்ஜுனுடைய உணர்வை அவர் எப்படி மாத்துறாருன்னா, நீ வந்து உன்னுடைய செயலை பகவான் கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும் என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒழிய அதை கிருஷ்ணனிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. It's possible to do that. That is the point. அவர் கிருஷ்ண உணர்வுல ஈடுபட வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். Brahmarpanam brahmahavir brahmagnau brahmanahutam brahmaiva tena gantavyam brahma karma samadhina. Anything you do, everything you do it with, and the purpose for which you're doing it, and the purpose for whom you're doing it, sabhi ek se hain. So நீங்க என்ன செய்றீங்க, எதுக்காக செய்றீங்க, யாரை திருப்திப்படுத்தி செய்றீங்க, இது எல்லாமே ஒன்றுதான். They all become Krishna conscious. That is the point of Krishna consciousness. அது எல்லாமே கிருஷ்ண உணர்வுல மாறிவிடும், அதுதான் கிருஷ்ண உணர்வு. If we're seeing something outside of our Krishna consciousness that is maybe obstructing or threatening or distracting from our Krishna consciousness, it only means that we're not seeing it in its proper perspective, and that means we need to hear from a bona fide spiritual master more carefully. நம்முடைய பக்தி தொண்டுக்கு தடை செய்யக்கூடிய அல்லது நம்ம பக்தி தொண்டிலிருந்து விலக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம அங்கீகரிக்கப்பட்ட குருநாதரிடமிருந்து அதை கேட்டு சரி செய்து கொள்ள வேண்டும். Is that okay? Yes, Prabhuji. I had, but I think you sort of answered that question as well. But I'll just state the question nevertheless. So basically, there's one thing. There's an afterlife, but even in this life, there's this process where you're trying to do your duty, but then you get entangled more and more. And it just feels like, we're talking about hell after this life, but sometimes life itself becomes hellish just because you just have to, it's the situations that you put in that you can't escape. So I was wondering, again, there's two things, right? Like afterlife and then this very life you're just implicated. Paratracha. In Sanskrit, this term is there. Iha means in this world. Paratra means in the next world. Yeah. We have to act in that way. You want to translate? நம்ம வந்து செயல்கள் செஞ்சு அடுத்த பிறவி பார்க்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம வந்து இந்த நம்ம கடமைகளை செய்யறோங்கிறோம், ஆனா இதுலயே வந்து மீண்டும் மீண்டும் நம்ம சிக்கி பல்வேறு விதமான துன்பத்துக்கு உள்ளாகிறோம். சோ அடுத்த பிறவி இல்லை, இந்த பிறவிலேயே கூட நம்ம வந்து இந்த பிறவியே கூட நரக வாழ்க்கையா இருக்கிறது. சோ இதுதான் இஹ பர. இந்த உலகத்திலயும் இப்பவும் கஷ்டமா இருக்கு, இன்னும் அதுல மாற்றி தவிச்சு இன்னும் அடுத்த பிறவில நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்குமே. I think you're kind of making a comment more than a question now that this world is indeed a very entangling place. That's why he said, several of the acharyas commenting on tonight's verse have said, the problem when you engage with the senses is that the senses have a very insidious way of engaging us and pulling us into places where we don't necessarily want to go. நீங்க இப்ப ஆக்சுவலா கேள்வி கேட்கல, நீங்க ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க. ஏன்னா ஆச்சாரியர்கள் எல்லாமே சொல்றாங்க, கண்டிப்பாக இந்த உலகம் நம்மளை சிக்க வைக்கக்கூடிய கர்ம பந்தத்துல சிக்க வைக்கக்கூடிய உலகம் தான் அது. நாம புலன்களை திருப்திப்படுத்த நம்ம போயிட்டு இருக்கோம், ஆனா பாத்தீங்கன்னா புலன்கள் நம்மளை வந்து சிக்க வைக்கிறது. அதனால நம்ம வேண்டாத இடங்களை கொண்டு நம்ம வந்து இந்த புலன்களுடைய ஆசையினால புலன்கள் நம்மளை இழுத்து கொண்டு போய் நம்ம விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நம்மளை வைக்குது. So actually, Go ahead. So I mean, it was a question. It was intended to be a question. So when such things happen, is that an indication that you got to stop doing that activity, or just move away, or stop being attached to the results of it, or just do it without thinking too much about it? It's very hard to kind of determine, because you do see that it's dragging you down. But it's necessary in some ways. And it's hard to kind of determine how to deal with it. சோ சில நேரங்கள்ல இந்த விஷயங்கள் வந்து நம்மள வந்து கீழே இழுக்குதுன்னு தெரியுது, இருந்தாலும் கண்டிப்பா அந்த செயலை செய்ய வேண்டியிருக்கிறது. நான் அதை நிப்பாட்டணுமா, என்ன பண்ணணும்? So yeah, it is. That's why we have to work under the guidance of a bona fide spiritual master who can see from a transcendental perspective. அதற்காக நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட குருநாதர் தேவை. அந்த குருநாதர் வந்து
அவருடைய பார்வையிலிருந்து பார்த்து உங்களுக்கு சரியான வழிகாட்ட முடியும். Is that okay? Yes, Prabhuji. Thank you very much. Anything else? So Prabhuji, I have one question. Ji? So now I'm talking from my own perspective. So now I have two sons, Vaibhav and Karthik. So now, he has completed his studies and he's working. Now he's going to get married. So I'm just, as you told that Tamal Krishna Goswami spoke to one of his the brahmacharis that if you want to get married, he will talk to him and then try to bring them up to the spiritual platform. But being a grahastha, or say grahamedi, so we are in this family life, and because of this age and circumstances where we are living in, so we are actually giving them our sons get married and enter into the grahastha ashram. So are we really pulling them into or pushing them into this entangling cycle? It's kind of like being a demigod. I always talk about Vinayaka, right? Because he does entangle us further in material stuff. Being a parent is a little bit like that. You want to translate your question for the Tamilians? என்னுடைய கேள்வி, நம்ம இப்போ குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, வைபவ். ஸோ அவன் இப்போ படிச்சு முடிஞ்சு வேலைக்கு போயாச்சு. இப்போ அவனை அவனுக்கு கல்யாணம் பண்ண போறோம். ஸோ இப்போ நாங்க பிரபு தமிழ் கிருஷ்ண மகாராஜ் அவருடைய பிரம்மச்சாரிகளை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ண பக்திக்கு உயர்த்தி அவர் பிரம்மச்சாரி இருக்கு சொன்னார். இப்ப நாங்க அவங்கள குடும்ப வாழ்க்கையில தள்ளுறோமே, அப்ப நம்ம அவங்கள சிக்கல்ல உண்டு பண்றோமா? பிரபு சொல்லாரு தேவர்கள் மாதிரி விநாயகர் பத்தி சொல்லியிருக்கோம், அவர் மேலும் நமக்கு சிக்கல்களை கொடுக்கிறார். Oh, that verse is there. We should not be Guru Nasasyat, Janani Nasasyat, Pita Nasasyat, ityadi. We have to be very careful and give the proper guidance. Now, in the household ashram in particular, I would think it is probably the one ashram that is the most strictly regulated through shastric injunctions, vidhis and nishedas. So we have to be mindful of those also. We have to follow the rules and regulations. They're there to help us. அவர் சொல்றார், மற்ற ஆசிரமங்கள் போல கிரகஸ்த ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிமுறைகள் அவர்கள் பின்பற்ற வேண்டும். The vidhis try to anticipate every conceivable circumstance that one might find himself or herself in and guide one accordingly. And the spiritual master has exactly the same function. So, ஆன்மீக குருநாதர் எப்படி ஒவ்வொரு சூழலிலும் வழி நடத்துறாரோ அதே போல் நீங்களும் அவர்களுக்கு வழி நடத்த வேண்டும். In the 7th canto of the Srimad Bhagavatam, Prahlad Maharaj tells us that it is by making plans with determination, and those plans have to be based on Shastra. That's how we conquer over sense gratification. So, Prahlad Maharaj 7வது கண்டத்தில் சொல்றார், நாம கண்டிப்பாக உறுதியோடு திட்டங்கள் தீட்ட வேண்டும். அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாக ஒழுங்கு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். சாஸ்திரங்கள் படி நம்ம திட்டம் திட்டி அந்த சாஸ்திர முறைப்படி செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம புலன்களை விஜயிக்க முடியும். Now, another thing to consider is that although we strictly follow all the Shastra vidhis regarding our Varna, Ashram, and Sadhana dharmas, the fact of the matter is we don't really depend on those things. What we really depend on is divine grace. நம்ம சாஸ்திரங்களை கடைபிடிக்கிறோம், அந்த விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம். ஆனா நம்ம அதை நம்ம சார்ந்து இல்லை, நாம பகவானுடைய தெய்வ திருவுருளை நம்பி இருக்கிறோம். And that illustrates the significance of her observation that Srila Prabhupada seems to be a lot more lenient even than Jiva Goswami in his own purport. All he's asking us to do is to avoid some nasty habits that are prohibited anyways.
சோ மாதாஜி அவங்க பாயிண்ட் பண்ண மாதிரி இந்த பொருளியல வந்து ஜீவகோஸ்மி அளவுக்கு அவர் வந்து கடினமா இல்லை. ஆனா பிரபுபாதர் வந்து நமக்கு எளிமையாக்கி இருக்கிறார். குறிப்பாக பாவங்கள் மட்டும் செய்யாம இருந்தா கூட போதும். அந்த மாதிரி நீங்க ஈடுபடுங்க. அதுதான் பிரபுபாதருடைய விசேஷமான கருணை. Many times Srila Prabhupada promised us that if you follow these principles and you chant your 16 rounds, you will go back to Godhead. பல முறை சில பிரபுபாதர் உறுதியளித்திருக்கிறார், நீங்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடிங்கள், 16 மாலை ஜபம் செய்யுங்க, கண்டிப்பாக நீங்க வந்து பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போவீங்க. So we have all this guidance there in the Shastra just to help us make advancement, but ultimately the real thing is Yasya Prasadat Bhagavat Prasado. The mercy of God comes in the form of the mercy of Guru. சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் எது நம்மளை வந்து பகவானுடைய லோகத்துக்கு திருப்பி கூட்டு போகுதுன்னா அது பகவான் குருநாதருடைய கருணை. எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ. சோ குருநாதருடைய கருணை இருந்தா கண்டிப்பா நீங்க போக முடியும். Even though Jiva Goswami has a higher standard, he's going to recognize Srila Prabhupada's position and authority as an acharya to adjust religious principles according to time, place, and circumstance, and you will get his mercy as well. ஜீவ கோஸ்வாமி உயர்ந்த படித்தரத்தில் இருந்தாலும் கூட அவர் சில பிரபுபாதருடைய நிலைமை அவருக்கு தெரியும். சில பிரபுபாதருடைய கருணையை அவர் ஏற்றுக்கொண்டு எப்படி வந்து சில பிரபுபாதர் இந்த ஆச்சாரியரா இருந்து இந்த எளிமையான வழிமுறை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ கண்டிப்பாக ஜீவ கோஸ்வாமியுடைய கருணையை நமக்கு வழங்குவார். ஏன்னா சில பிரபுபாதருடைய நிலைமை அவருக்கு தெரியும். சோ அதனால ஜீவ கோஸ்வாமியுடைய கருணை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். Now another thing is that, you know, when we are in the Grihastha ashram in particular, it's a compromised situation, and that's why we're a little bit vulnerable to the attacks of Maya and the complications introduced by the senses and their screaming needs, which are constant. So, you know, it can't be easy. குறிப்பாக கிரகஸ்த ஆசிரமத்தில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புலன்கள் கண்டிப்பாக நம்ம வந்து பாடாப்படுத்தும், புலன்களுடைய தேவை அதிகரிக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான அந்த இருக்க வேண்டிய நிலையிலிருந்து கண்டிப்பா கீழே தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த புலன்கள் வந்து கண்டிப்பா வந்து புலன்களுடைய ஆசைகள் நம்மளை வந்து துன்புறுத்தும். Radha Govinda Maharaj said that he felt it was actually much easier to be a brahmachari or a sannyasi than to be a bona fide grihastha. Very complicated. ராதா கோவிந்த மகாராஜ் சொன்னார், ஒரு பிரம்மச்சாரியாவது சன்னியாசம் இருந்துட்டு போயிடலாம், ஆனா ஒரு கிரகஸ்தனாகிறது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். Brahmacharis are simple, the sannyasis are simple, the vanaprasthas are simplifying, but the grihasthas very complicated. பிரம்மச்சாரி எளிமையானது, சன்னியாசம் எளிமையானது, வானப்பிரஸ்த ஆசிரமம் எளிமையாக கொண்டிருக்கிறார்கள். ஆனா கிரகஸ்த ஆசிரமங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலானது. And that's why the grihasthas have to be very careful to just strictly follow all the rules and regulations. Then they'll be good. Those rules are there to help us. அதனாலதான் கிரகஸ்தர்கள் கண்டிப்பாக அந்த விதிமுறைகளை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும். அதுக்காக தான் அந்த விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But in general, if we always simply follow Srila Prabhupada's very, very basic, emphatic, essential instructions, you know, to read his books every day, to associate only with devotees, to take only Krishna Prasadam, to perform the 5 chief angas of bhakti, and to, of course, follow the principles and keep our vows and chant our japa, then we'll be solidly situated in Krishna consciousness. We will not be attacked by Maya. That's divine grace. So, ஸ்ரீல பிரபுபாத நமக்கு வழங்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கொடுக்கக்கூடிய அவருடைய புஸ்தகங்களை படிச்சு அவருடைய அந்த விதிமுறைகளை கடைபிடித்து இனிஷியேஷன் தீட்சை எடுக்கும்போது நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி பக்தர்கள் மட்டும் பழகி கிருஷ்ண பிரசாதம் மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். Anything else? Thank you, Prabhuji. Okay. All glories to Srila Prabhupada. Thank you all very much. Vansha kalpatarubhyascha kripasindhubhya patitanam pavanebhyo vaishnavebhyo namo namah. Hare Krishna. Hare Krishna.
ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பிறகு கிளம்பிட்டாங்க. 20ஆம் தேதி வர சனிக்கிழமை தச்சநல்லூர்ல ரத யாத்திரை இருக்கிறது. there is going to be ரத யாத்திரா on Saturday 20th. ஹரே கிருஷ்ணா. பாவம் செய்யாம ஒழுங்கா குருநாதர் அணிஞ்சு ஒழுங்கா பகுதி படிச்சு பாவம் படிச்சு வேலை பார்க்கறதெல்லாம்